வருகிற ஜூலை 10ஆம் தேதி கரூர் செல்ல இருக்கிறார் சிஎம் விஜய். அங்குள்ள அந்த 41 பேருடைய குடும்பங்களையும் சந்திக்க உள்ளார். அவர்களுக்கான நலத்திட்டங்களை வழங்க உள்ளார். குறிப்பாக அவர்களிடம் மனம் விட்டு பேசப் போகிறார். மறுபடியும் ஒரு விமர்சனம் வந்தாச்சு. இதில் 2 விதமான விமர்சனங்கள்லாம் வந்திருக்குது. ஏங்க, கரூர் சம்பவம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இந்த ஊர் பக்கமே நீங்கள் வரவே இல்லை. யார்? விஜய். அந்த கரூர் சம்பவத்தை பற்றி நீங்கள் ஓப்பனாகவே பேசவே இல்லை. அது ஒரு பக்கம் சிபிஐ விசாரணைக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் தாண்டி அந்த 41 பேர் இறந்தாங்கல்ல, அவங்களாம் யாருங்க? உங்களை பார்க்க வந்தவங்க. விஜய் எப்படி இருப்பார்? திரைப்படத்தில் எப்படி இருப்பார்? நேரில் எப்படி இருப்பார்? அவர் என்ன பேச போகிறார்? திருச்சியில் ஆரம்பித்து நாகப்பட்டினம், திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர் இதெல்லாம் தாண்டி நம்ம ஊருக்கு வந்திருக்கார். கரூருக்கு. கரூரில் அப்போ முடிசூடா மன்னனாக இருந்த செந்தில் பாலாஜி எதிர்த்து என்ன சொல்ல போகிறார்? இதெல்லாம் ஒரு காரணம். ஏறக்குறை கரூரை தன் கண்ட்ரோலில் வைத்துள்ள அவரை பற்றி என்ன விமர்சனம் செய்ய போகிறார் எப்படின்னு அந்த கூட்டம், அவ்வளவு கூட்டம் வந்தது. அந்த சம்பவத்திற்கான காரணம் யாரு? அதற்கு எப்படி அனுமதி கொடுத்தார்கள்? அவ்வளவு கூட்ட நெரிசல் ஏன் ஏற்பட்டது? அதுக்கிடையில ஆம்புலன்ஸ் என்ன? அதுவும் குறிப்பா விஜய் அவர்கள் பாட்டலுக்கு 10 ரூபாய், பாட்டலுக்கு 10 ரூபான்னு பாடின உடனே ஒரு சலசலப்பு. தண்ணி கொடுங்க, தண்ணி கொடுங்க. அந்த வீடியோவை போய் பாருங்க. அந்த பாட்டுக்கு அவ்வளோ பெரிய கைத்தட்டல். அதை லைவ்ல பார்த்துருந்த பல பேர், பாரியா இதாயா யாராவது வாயை திறந்தாங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபான்னு ஊர் பூரா பேசிட்டு இருக்காங்க. ஏதாவது மீடியா எழுதுச்சா? ஏதாவது மீடியா அதை திறந்து வாயை திறந்து பேசினாங்களா? இவ்வளோ பேர் உட்காந்து பேசுறாங்களே சேனல்கள்ல, யாராவது ஒருத்தர் சொன்னாங்களா? அப்படின் பொழுது இங்க அடிச்சார் பாரியா விஜய். ஒரு சாங்காவே விஜய் பாட்டு. அந்த பாட்டு பாடி முடிக்கிறதுக்குள்ள அந்த பாடு ஓடிக்கினே இருக்கும்பொழுது தட தட தடதான் சலசலப்பு. அந்த சம்பவம், துயர சம்பவம் அப்போதான் நடந்தது. அந்த சம்பவத்திற்கு பிறகு விஜய் பல இடங்களில் சொன்னது என்னன்னா, சட்டசபையில் கூட சொன்னது என்னன்னா, ஏன் 41 பேருக்கும் காரணம் நான் தான், ஏன் என் மேலே பழி போடுறீங்க? என்ன பர்சனலாக அட்டாக் பண்ணீங்க, படத்தின் மூலியமாக அட்டாக் பண்ணீங்க. இந்த அட்டாக் ரொம்ப எமோஷனலான ஒரு அட்டாக். இது நான் திரும்ப வரலான்னு தான் பார்த்தபோது போலீஸ் அதிகாரிகள், வேணாங்க, நீங்க திரும்ப போனீங்கன்னா போய் பார்த்தீங்கன்னா இன்னும் கலவரம் அதிகமாகும், பிரச்சனை அதிகமாகும், வேணா விட்டுருங்க, கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பிச்சிட்டாங்க. நான் திருச்சி ஏர்போர்ட்ல மீடியாவை சந்திக்கல. நான் விமானத்தில் உட்காந்து குலுங்கி சிரிச்சேன். அப்புறமா கரூர்ல இருக்கிற அந்த கரூர் போகும்போது அந்த வேன்ல லைட்டை ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி போட்டேன். அப்புறம் அந்த வேன்குள்ள யார் இருந்தது, வேன்குள்ள இருந்த சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் என்ன, இதற்கெல்லாம் ஒரு விளக்கமாக வருகிற 10ஆம் தேதி கரூர் செல்ல போகிறார் விஜய். இதெல்லாம் கூட பேசுவார். இது ஒரு மக்களை சந்திக்கிற பயணமாக இருக்குமா, அல்லது ஒரு பொது மீட்டிங்கா இருக்குமா, இல்ல தனிப்பட்ட முறையில் அந்த குடும்பத்தை சிஎம் விஜய் சந்திப்பாரா? எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு பயணமாக தான் இருக்கும். ஒரு பொது மேடையாக தான் இருக்கும். அந்த பொது மேடையில் வைத்து அந்த 41 குடும்பத்தையும் அங்கே வர வச்சு பேசுவார். இதெல்லாம் மீறி இவர் மட்டும்தான் காரணமா அப்படின்பொழுது பல ஊடகங்கள் அதை எழுத பயந்தாங்க அப்படின்னு தான். சில பேர்லாம் போல்டா சொன்னாங்க. அது உட்காந்து இது போல்டாலும் பேசினாங்க. ஏன்னா ஒரு சம்பவம் நடந்தது, உடனடியாக எப்படிங்க அவர் செந்தில் பாலாஜி கொஞ்ச நேரத்தில் வராரு, அடுத்த சில மணி நேரத்தில் அன்பில் மகேஷ் எப்படி வராரு? அவ்வளோ ஆம்புலன்ஸ் எங்கேருந்து வந்தது? ஒரு 108 ஆம்புலன்ஸ் கூப்பிட்றதுக்கே நம்ம போட்டோம்னா, அதுவும் கிராமப்புறங்களில் பின்தங்கிய பகுதியெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடும். வர்றதுக்கு எவ்வளோ காலம் ஆகும்? அப்படி இருக்கும் பொழுது இவ்வளோ ஆம்புலன்ஸ் எங்கேருந்து பிடிச்சாங்க? அதுவும் அன்று இரவே போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்ட உடல்கள். எப்படிங்க அது? எவ்வளோ டாக்டர்ஸ் எங்கேருந்து வந்தாங்க? நீங்கள் ஃபோன் பண்ணி இவ்வளோ பேர் வர வச்சா கூட எங்கேருந்து? இந்த கேள்வியெல்லாம் யாரும் கேட்கவே இல்லை அப்படின்ற விஷயம். அதே வேளை சிபிஐ விசாரணை ஒரு பக்கம் இருக்குது. சிபிஐ விசாரணைக்கு முதல்வர் ஆகுவதற்கு முன்னாடியே விஜய் 2 முறை டெல்லி போயிட்டு வந்துட்டாரு. அந்த விசாரணை போக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதை தாண்டி கரூர் சம்பவம் உலகளவில் பெரிய சம்பவமாக மீடியாக்களில் பேசப்பட்டது. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்க ஆதாரம் இருந்தால் கூட போய் பாருங்க. சவுத் கொரியாவில் இருந்து வருகிற ஒரு முக்கிய நாளேடு இந்த சம்பவத்தை போட்டிருக்குது. சைனாவில இருந்து ஒரு நாளேடு இந்தியாவினுடைய தென்பகுதியில் ஒரு புள்ளியாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் ஒரு திரை நட்சத்திரம், அந்த திரை நட்சத்திரம் ஒரு மீட்டிங்ல, ஒரு அரசியல் மீட்டிங்ல கலந்தப்போ இந்த மாதிரியான ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குதுன்னு அங்க போட்டிருக்கு. சவுத் ஆப்பிரிக்காவில இருந்து வர ஒரு பத்திரிகை போட்டிருக்காங்க. அமெரிக்காவில் இருந்து ஊடகங்கள், பல ஊடகங்கள் எழுதியிருக்காங்க. காரணம் என்னன்னா, அவ்வளோ பெரிய விஷயமாக இந்த கரூர் சம்பவம் மாறியது என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. சரி, நடந்துருச்சு. அதுக்கப்புறம் விஜய் அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எதுவுமே பேசவே இல்லை. திடீர்னு ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டாரு, முகத்தை ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு.
அப்புறம் சொன்னாங்க வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ்லாம் எங்களுக்கு தெரியுங்க, நீங்கள் எத்தனை படத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு தெரியும். மறுபடியும் சரி சம்பவம் தான் நடந்துருச்சு, எல்லாம் கூட தணிஞ்சிடுச்சு, இந்த நேரத்தில் ஏன் கரூர் போகிறாரு, பயமா, அரெஸ்ட் பண்ணிடுவாங்கன்னு பயமா, இல்லை இந்த மக்கள் வந்து விரட்டி விட்டுருவாங்க இவரை அப்படின்ற பயமா, இல்லை தான் தான் அதுக்கு காரணம்னு அவருக்கு மனசில் உள்ள குத்துதா, இப்படிலாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. அந்த குடும்பத்தை மகாபலிபுரத்துக்கு வர வச்சிருந்தார். இப்போ ஒரே ஒரு லாஜிக் என்னன்னா, இப்போ அந்த குடும்பம் அந்த 41 பேர் உண்மையிலே அது ஒரு ஒரு மிகப்பெரிய வழி. ஏன்னா உயிர்களுக்கான வந்து மதிப்பு வந்து எதையும் நம்ம வந்து சொல்லிடவே முடியாது. இவ்வளோதான் அப்படின்னு எவ்வளோ கொடுத்தாலும் வந்து ஒரு போன உயிரை வந்து திரும்ப கொண்டு வர முடியாது. அவ்வளோ ஒரு பெரிய சோகத்தில் இருக்கிறவங்க இப்போ விஜய் கூப்பிட்டு இருந்தார் அந்த சமயத்தில் அப்படின்போது, வர முடியாது போயா, நீ தானே அதுக்கெல்லாம் காரணம், ஒருத்தர் கூட நாங்கள் பஸ்ஸில் ஏற மாட்டோம், ஒருத்தர் கூட ஏற மாட்டோம், நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரி, எத்தனை லட்சம் கொடுத்தாலும் சரி, நாங்கள் வர மாட்டோங்க, உங்களை பார்க்க தாங்க நாங்கள் வந்தோம், உங்கள் கூட்டத்தில் தாங்க வந்து மாட்டினோம், நீங்கள் தாங்க காரணம். மக்கள் எமோஷனலானவர்கள். ஆனால் அப்படி யாருமே சொல்லலை. வந்து ஒரு 2 பேர் 3 பேர் அந்த சமயத்தில் வரல. அவங்க வந்திருந்தாங்க. ஒரு தனியார் ரிசார்ட்டில் விஜய் பார்த்ததாகவும், அவங்களிடம் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டதாகவும், கண்ணீர் விட்டதாகவும், அப்புறம் வந்து அந்த சமயத்தில் ஆளுங்கட்சியாக இருந்த திமுக வந்து ஆளுக்கு ஒவ்வொரு குடும்பத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுத்த பொழுது இவர் 20 லட்சமாக கொடுத்த போது 10 கொடுத்தாங்கன்னு 20 கொடுத்தீங்களா நீங்கள் அப்படின்னு கேள்வி எழுப்பிடும் போது, சரிங்க ஜெயிச்சிட்டீங்க, சிஎம் ஆகிட்டீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல நேரு ஸ்டேடியத்தில் பதவியேற்பு விழாவில் அங்கே ஒரு வார்த்தை சொன்னீங்களா, அல்லது வந்து சட்டப்பேரவையில் 2-3 இடங்களில் பேசுனீங்க, ஒரு இடத்துலயாவது குறிப்பிட்டீங்களா, ஒரு அறிக்கை கொடுத்தீங்களா, இந்த கரூர் மக்களை பற்றி ஒரு வீடியோ போட்டிங்களா, எதுவுமே இல்லை. அந்த சம்பவமே உங்களுக்கு பெரிய சம்பவமாகவே இல்லை. நீங்கள் சாதாரண விஜயாக, தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜயாக இருந்த போதே அதை நீங்கள் துச்சமாக வச்சிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் தமிழ்நாடு அரசினுடைய முதலமைச்சர் ஆயிட்டீங்க. நீங்கள் 1,72,00,000 வாக்குகளை பெற்றுட்டீங்க. நீங்கள் இப்போ ராஜாவாக மாறிட்டீங்க. கரூர் சம்பவங்கள்லாம் உங்களுக்கு தூசு தும்பு அப்படின்னு போது தான் நான் சந்திக்க வரேங்க. மக்களை சந்திக்க வரேன், நான் பார்க்குறேன் இதுக்கு யார் காரணம் அப்படின்ட்டு நான் இது பண்ணுறேன். ஆனால் கரூர் மக்கள் நினைத்திருந்தால், ஏன்னா இதுக்கு விஜய் தான் காரணம் அப்படின்னா அவங்க கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருப்பாங்க. அப்போ ஏன்பா தாவேக்காவை வெற்றி பெறல, தாவேக்கா வேட்பாளர் ஏன் ஜெயிக்கல, 2000 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துட்டாரு. இப்போ விஜயபாஸ்கர் அந்த தொகுதியோட இதுவே இங்கே வந்து இணைஞ்சிட்டாரு. அவர் தான் வந்து வாங்க நீங்கள் தொகுதியை வந்து பாருங்கள், மக்களை வந்து பாருங்கள், உங்கள் மேலே ஒரு பெரிய ஆதரவோடு இருக்காங்க, உங்கள் மேலே அன்போடு இருக்காங்க, அந்த 41 குடும்பத்தை நீங்கள் சந்திச்சு தான் ஆகணும் அப்படின்னு இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்பொழுது, இன்னொரு விமர்சனம், அந்த 41 குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருத்தருக்கும் தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை வழங்கப்படும் அப்படின் பொழுது, ஏன்னா அப்போ எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் என்னத்துக்கு இருக்குது வந்து, சரிங்க நீங்கள் வந்து ஒரு தனிநபர், அதாவது வந்து நீங்கள் முதலமைச்சராக இல்லாத பொழுது நடந்த சம்பவம், நீங்கள் தனிநபர் 20 லட்ச ரூபா கொடுத்துட்டீங்க, சரி முதலமைச்சர் ஆயிட்டீங்க, நீங்கள் உங்கள் தனிப்பட்ட முறையில் இன்னும் கூட நிதி உதவி கொடுங்க, அரசு வேலை என்பது எப்படி நீங்கள் கொடுக்கலாம், இது எப்படி சாத்தியம் அது அப்படின்பொழுது அதை ரீவைண்ட் பண்ணி பல சம்பவங்கள் சொல்லலாம். வந்து இது மாதிரி சம்பவங்கள் இதற்கு முந்தைய ஆட்சியில் சில கசப்பான சம்பவங்கள் நடந்த பொழுதெல்லாம் அந்த பணி ஆணையம் கொடுத்துருக்காங்க. ஒரு வேலை தானே, அரசு வேலை உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக போச்சா அப்படின்ற மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது. வந்து இப்போ 41 குடும்பத்திற்குமான அந்த உயிர் திரும்ப வரப்போகிறது இல்லை. அதை தாண்டி இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க அவங்க. அதற்கு தாவேக்கா தரப்பிலிருந்து விஜய் தரப்பிலிருந்து ஒரு பதில் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா இவ்வளோ பெரிய விமர்சனம் வந்த பிறகு இதையெல்லாம் மீறி கரூரில் அவர் என்ன பேச போகிறார் அப்படின்ற ஒரு விஷயம் இப்பொழுதே பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதுக்கு காரணம் என்னென்னா, தொடர்ச்சியாக தன் மீது கொடுக்கப்பட்ட அந்த அழுத்தம், குறிப்பாக அந்த ஊருக்குள்ள விஜய் வந்துவிடக்கூடாது அப்படின்னு செந்தில் பாலாஜி அவர்கள் கங்கணம் கட்டிக்கிட்டு இருந்தார் மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் இருக்குது. இந்த மண்ணை தொட்டுட்டு பார்க்கலாம், தொட்டுட்டு நீ பேசிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சவால் விட்டதாக ஒரு தகவல்லாம் இருக்குது. இப்போ அவரே தேடிக்கிட்டு இருக்காங்க. தனக்கு என்ன நேர்ந்தது, தான் எப்படி வந்தேன், நான் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணி சிரிச்சேனா, நான் இந்த மக்களை விட்டுட்டு ஓட ஆரம்பிச்சேனா, நான் பைபாஸ் வழியாக தப்பிச்சு ஓடினேனா, நான் திருச்சி ஏர்போர்ட்டில் முகமுடி போட்டு போனேனா, நான் இந்த மக்களுடைய மரணத்தை 41 பேருடைய மரணத்தை நான் ரசிச்சேனா, நான் பட்டினப்பாக்கம் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நான் விருந்து சாப்பிட்டேனா, இந்த மக்கள் எனக்கு எவ்வளோ முக்கியத்துவமானவர்கள், குறிப்பாக மகாபலிபுரத்தில் அந்த ரிசார்ட்டில் நடந்த அந்த சம்பவத்திற்கான எந்த வீடியோவும் வரல, எந்த மீடியாவும் அனுமதிக்கல. இவங்கள சொல்ற விஷயங்கள் தான் வந்து அவர் கதறி அழுதாரு, விஜய் காலில் விழுந்தாரு, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாரு, தப்பே கிடையாது. என்ன இருக்குது வந்து அவங்க கூட்டத்தை பார்க்க வந்தவங்க தானே, எல்லாரும் மனிதர்கள் தானே. அது சம்பந்தமான விஷயத்தை பேச போகிறாரா,
இல்லை அந்த மக்கள் என்ன கருத்தை சொல்ல போகிறார்கள், அந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், இதை கூட என்ன சொல்லுவாங்க, அவர் என்ன சொல்ல போகிறாங்க, அவர் சிஎம் விஜய் இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், அவரை வந்து எங்கன்னா திட்ட போகிறாங்களா, இவங்களா பேசி வச்சு இவங்களா டைலாக் கொடுத்து பேச வைக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி விமர்சனங்கள்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி கரூர் சென்று விஜய் பேசினால், சிஎம் விஜய் பேசினால் அது மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறும். அதை தாண்டி பல உண்மைகளை அவர் சொல்லக்கூடும். சரிங்க, வழக்கு விசாரணைக்குள்ளே இருக்குது, சிபிஐ விசாரணைக்குள்ளே இருக்குது, விசாரணை முடியல, அதுக்குள்ளே நீங்கள் அரசு வேலை தரேன்னு சொல்கிறீங்க, இது எந்த விதத்தில் நியாயம்? விசாரணை முடிஞ்ச பிறகு தான் ஆணையம் கொடுப்பாங்க. சரி, விசாரணைக்குள்ளே இருக்கும்பொழுதே நீங்கள் இவர் தான் குற்றவாளி, இவர் தான் குற்றவாளின்னு எப்படி பேச முடியும் அப்படின்னா அது அந்த சிஎம் விஜயில் பேசும்போது நம்ம பார்த்துக்கலாம். அதெல்லாம் தாண்டி ஒரே ஒரு விஷயம், அந்த சம்பவத்திற்கு இவர் தான் காரணம்னு நினச்சிருந்தா அந்த கரூருக்குள்ளே மக்கள் எப்போ உள்ளே சேர்த்துருக்க மாட்டாங்க. மகாபலிபுரத்தை கூப்பிட்டு இருந்தா வேணவே வேணாம், நாங்கள் வரவே மாட்டோம்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கூட சிஎம் விஜய் வராருன்னு சொன்ன உடனே ஒரு எதிர்ப்பு குரல் கண்டிப்பாக இருந்திருக்கும். அதெல்லாம் மீறி இந்த சம்பவத்திற்கு பாட்டலுக்கு 10 ரூபாய் அப்படின்னு அந்த பாடின பாட்டுக்கு பிறகு நடந்த உண்மையான சம்பவம் என்ன? இப்போ தமிழ்நாடு அரசனுடைய முதல்வர் ஆயிட்டாரு, உளவுத்துறை, போலீஸு இவங்க கொடுத்த தகவல்லாம் கண்டிப்பாக இருக்கு இல்லைங்களா? இப்போ என்ன உண்மையை சொல்ல போகிறார்? அந்த உண்மை எப்படியாப்பட்ட உண்மையாக இருக்கும்? குறிப்பாக பல விஷயங்களை அங்கு நேரடியாக பெயர் சொல்லியே விஜய் சொல்லக்கூடும், இன்னார்தான் 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 அப்படின்னு. மீடியாவுக்கு தீனிப்பா, அதை தாண்டி வந்து மக்கள் உண்மையை அறிந்து கொள்ள போகிறார்கள். இவ்வளோ நாளாக அடிச்சிருந்தீங்கல்ல, வாயை திறக்காத சிஎம், வாயை திறக்காத விஜய், வாயை திறந்து பேசுங்க, கரூர் சம்பவத்தை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டீங்களே, அதற்கான விடை ஜூலை 10ஆம் தேதி தெரிய வரும். அன்று என்ன பேச போகிறார் என்பதை உங்களைப் போல நானும் அவளுடன் காத்திருக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.